லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சியில் சிங்கப்பூரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா கோபவுட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில், கோப்ரோஸ்டட் பை தங்கமயில் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். இன்றைய தமிழாவில் நாம் உரையாடவிருப்பது வசதியும் லட்சியமும் அடைந்த பிறகு திருமணம் செய்து கொள்வதுதான் சரி என்று ஒரு சாராரும், அல்ல வசதிக்கும் லட்சியத்திற்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மறுசாராரும் பேசப் போகிறோம். பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படும் அகச்சிக்கல்கள் புறச்சிக்கல்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிய விஷயங்கள் இருக்குல்ல, அதையுமே தமிழா தொடர்ச்சியாக உரையாடலின் மூலமாக இரு தரப்பை சந்திக்க வைத்து அந்த உரையாடலை வளர்ப்பதன் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் புரிதல் ஏற்படுத்தி கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவர் என்னென்னா, ஒரு குடும்பத்திற்குள் இருப்பவர்கள் இருக்காங்கல்ல, சமூகத்தில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு கருத்தில் இருக்கவங்க உரையாட வாய்ப்பு இல்லை, அவங்கள உரையாட வைப்பது என்பது வேறு. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு கூரையின் கீழ் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற முரண்பட்ட சிந்தனை இருக்குல்ல, அது எங்களுக்கு எப்பொழுதுமே ஆச்சரியம் தரும். இவர்கள் இருவரும் அதை வீட்டிலே பேசிக்கலாமே, ஏன் நம்ம மேடையில் வந்து இவ்வளோ தூரம் வெளிப்படையாக பேசுகிறாங்கன்னு தோணும். காரணம், வீட்டில் பேசுவதற்கான உரையாடுவதற்கான இடம் இல்லைன்னு தோணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு இருக்கிற ஒரு முதல் விரிசல் அல்லது முதல் கருத்து மோதல் என்பது ஒரு பெருசாக எங்கே ஏற்படுது அப்படின்னா, அவர்களின் திருமணம் தொடர்பாக பேசும்போது ஏற்படுது. படிப்பு வந்து நெக்லிஜிபிள் மாறிடும், அவனுடைய உடை பிடிக்காது, போடுற ட்ரெஸ்ஸு பிடிக்காது, ஆனால் தொலைகிறா ஒரு நாளைக்கு தான் போட்டு போகிறான்னு விட்டுருவாங்க அம்மா. சாப்பாடு சொன்னதுக்கு சாப்பிட மாட்டான் விரும்பினதை, சரி பரவாயில்ல விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இருக்க பெற்றோர் திருமணம்னு வரும் பொழுது உன் விருப்பத்தை கூட பண்ணிக்க, ஆனால் திருமணம் பண்ணிக்கேன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துருச்சு இந்த தலைமுறை பெற்றோர்கள் எல்லாரும். இந்த தலைமுறை இளைஞர்கள் என்ன அப்படின்னா, பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் என் லைஃப்பில் செட்டிலாகி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. செட்டிலாகி பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே மூத்த தலைமுறைக்கு என்ன கேள்வி வந்துடும் அப்படின்னா, செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரியாத குழப்பம் வந்துடும். நான் அப்படி நினச்சி கல்யாணம் பண்ணிக்கலையே, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் செட்டில் ஆனேன், நான் பிரமாதம் உன்னை வளர்த்தேன், நீ செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியே, என்ன செட்டில்மெண்ட் கேட்க வந்தால் அதுக்கு பதில் சொல்வதற்கு இளைய தலைமுறைகிட்ட 100 பதில்கள் இருக்குது. அந்த எந்த பதிலையும் முந்தைய தலைமுறை சமாதானம் ஆகிறதே இல்லை. இதெல்லாம் ஒரு பதிலாக அப்படின்னு இல்லையா? நம்ம இன்றைக்கி பேச நினச்சது என்னென்னா, நான் என் வாழ்வில் ஆதாரமாக சில விஷயங்கள் நினைக்கிறேன், அதையெல்லாம் அடைஞ்ச பிறகு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற ஒரு பிரிவினரும், வாழ்க்கையில் வெற்றிக்கும் திருமணத்திற்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, திருமணம் பண்ணிக்க மிச்சது தன்னால் நடக்கும்னு சொல்கிற மறுசாராரத்தை தான் இன்றைக்கி பேச நினச்சோம். டு ஸ்டார்ட் இதில் உங்கள்கிட்ட கேட்க ஒரு கேள்வி, நான் வந்து இதெல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, செட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, ஒரு திருமணத்திற்கு தேவையான அடிப்படை எதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேலை. ஓகே, நல்ல வேலைனா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு க்ரோத் செட்டில் ஆகி ஒரு நல்லா சம்பாதிக்கிற ஒரு வேலை, எவ்வளோ இஎம்ஐ இல்லாமல். ஓகே ஓகே, ஒரு நல்ல வேலை, ஓகே, அது இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தொழில் சார்ந்த வளர்ச்சி, இன்னொன்று பொருளாதார வளர்ச்சி, 3வது சுய வளர்ச்சி. இது 3 இருந்து நமக்கே நாம் ஒரு முழு மனிதராக மாறி நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம் இருக்கும்போது தான் நீங்கள் அடுத்த கட்டமாக திருமணத்துக்கு நோக்கி பிரயாணிக்கலாம். அவ்வளோ தத்துவமாக சொன்னீங்கன்னா எனக்கு புரியாது. ஓகேவா, நான் கேட்குறது இப்போ அவர் சொன்னார்ல, ஒரு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் அப்படின்னா அவர் கை நிறைய எவ்வளோன்னு தெரியல, அடுத்து சொல்லுவார் இல்லையா? ஆனால் ஒரு கைக்கு மாறுபடும்ல. ஆமாம், ஒரு கைக்கு மாறுபடும். அதே போல் நான் சொல்கிறது, நான் ஒரே இந்த கார் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த வீடு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நல்ல வேலை இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு அழகான பையனை பார்த்துட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கல, ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு விஷயம் செட்டில் ஆகுறது, இது இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட வங்கி கடனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு வசதியில் வாழ விரும்புகிறீங்கன்னா, இப்போ ஒரு தனி வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு எங்களோட ஹெச்டிபின்னு பப்ளிக் ஹவுசிங் இருக்குது அதுலேயா இருக்கட்டும், இல்லை தனியார் காண்டோமினியமில் இருக்கட்டும், அந்த வீட்டோட விலைக்கு ஏற்றாப்புல உங்ககிட்ட சேமிப்பு இருக்கா? அப்புறம் நீங்கள் வாகனம் ஒன்று வச்சு, வீட்டோட விலை என்னவோ அந்த அளவுக்கு சேமிப்பு இருக்கணுங்கிறீங்களா? அந்த அளவுக்கு அந்த வீட்டை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கையில் பொருளாதார கடன் வாங்காமல் வீடு வாங்குறதுக்கு பணம் இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்.
கடன் வாங்காம இல்லை, சிங்கப்பூரோட விலைவாசிக்கு கடன் வாங்கி தான் ஆகணும். சரி. ஆனால் கடன் வாங்கி அதை கம்ஃபர்டபுளாக கட்ட முடியிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கணும். அப்போ அவர் சொன்னதே தான், ஒரு நல்ல வேலை இருந்தா, அது உறுதியான வேலை இருந்தா. அது வேலை மட்டும் இல்லைங்க, வேலையை தாண்டி நீங்கள் சேமிக்கணும், அது முதலீடு செய்யணும், அந்த முதலீடுலேருந்து வர சேமிப்புகளை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கை சமாளிக்கணும். அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் காலங்கள் ஆகும். எவ்வளோ காலம்? அது உங்களோட சம்பளத்தை பொறுத்து இருக்கு, உங்களோட முதலீடு திறனை பொறுத்து இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் முழு மனிதராக உங்களுக்கு இன்னைக்கு வேலை போனால் இன்னொரு 6 மாதத்துக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வந்து இருக்க முடியுமா பார்த்துக்கணும். ஒரு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் 6 மாதம் நீ இதே லைஃப் ஸ்டைலை நடத்திட முடியும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அது வந்து ஒரு கேட்டகரி தான். இன்னும் சுய வளர்ச்சி இருக்கு. என்ன இத்தனை சொன்னீங்கன்னா எப்படி? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். இல்லை, இப்போ வந்து நம்ம இப்போ வந்து எனக்கு 25 வயசு ஆகுது. ஓகே. இந்த 25 வயசில் வந்து எத்தனையோ மன கஷ்டங்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேறு வகையான மன கஷ்டங்கள் இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்துடும். ஏன் கோவம்னா, ஆக்சுவலி அவங்க வந்து சின்ன வயசில் மன ரீதியாக அவங்க பெற்றோர் ஒரு மாதிரி அவங்களை நடத்திருப்பாங்க. அதை அவங்க அந்த தருணத்தில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோவம் பெற்றோர் தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அதை அவங்க திருத்திக்கிட்டு ஒரு முழு மனிதராக மாறாமல் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அதே ட்ராமாவை வந்து அவங்க குழந்தைகள்ட்டையும் வந்து காமிப்பாங்க. அது அவங்கள மட்டும் பாதிக்காது, அவங்களை நம்பி வந்த துணைவியோ இல்லை கணவரோ அவங்களையும் பாதிக்கும், அவங்களோட பிள்ளைகளையும் பாதிக்கும். அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? ஏண்டா ஒரு கல்யாணத்துக்கு இப்படி பேச்சாடா பேசுறீங்க அப்படின்னு. ஓகே, மேலே கொடுங்க. அவங்ககிட்ட பணம் இல்லாமல் ஒரு எமோஷனலில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். அது 1 மாதம் 2 மாதம் 3வது மாதம் வீட்டு செலவுக்கு அதெல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் சொல்ற பணம் இருந்தால், பணம் அளவால் நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். பணம்ன்றது வசதியை பொறுத்தவரை நான் சொல்கிறது. லட்சியம்ன்றது ஒன்று இருக்குது. என்னது லட்சியம்? இப்போ என்னோட லட்சியம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணி பெரிய அதிகாரி ஆகலாம் அப்படின்றது என்னோட லட்சியம். ப்ரிலிமினரி வரை நான் போய் கிளியர் பண்ணி வெளியே வந்தேன். வந்த உடனே என் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? நல்ல மாப்பிள்ளை, நல்லா சம்பாதிக்கிற, இவரை நம்ம விடக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணிக்க, அவர் போய் உன்னைய படிக்க வச்சிருவார் அப்படின்னு. நானும் சந்தோஷமாக வந்தேன். ஆனால் அவரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, படின்னு தான் சொன்னார் சார். பட் என் அடுத்து குழந்தை, லட்சியமா குழந்தையா அப்படின்னு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக என் பார்வை வந்து என் குழந்தை தான் அப்படின்றது என் பக்கம் போயிடுச்சு. அப்போ என்னுடைய லட்சியம் மனசுக்குள்ள மட்டுமே இருக்கு. ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, டேய் லட்சியத்தை விட்டு கல்யாணம் பண்ணிடாதீங்க, லட்சியத்தை அடைய தான் முக்கியம். லட்சியத்துக்கும் பேராசைக்கு வித்தியாசம் இருக்கு சார். நான் 10 காரை வாங்கிறதா என் லட்சியம், என் வீடு ஃபுல்லாக 10 வீடு வாங்குறதான் லட்சியம்னு நான் சொல்லலை. ஒரு வீடு, ஒரு அடிப்படை தேவைகள் நிறைவேறுவதற்கு, நம்ம குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு, இதுக்கு தகுந்தபடி நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா ஓகே. இதை அடைந்த பிறகு திருமணம் அடைந்து கொள்கிறேன் அப்படின்னா இதை என்பது எது? என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல் பர்சனல் டெவலப்மெண்ட். ஒரு பர்சனாக நான் எப்போ கம்ப்ளீட்டாக இருக்கணும், அப்போ தான் இன்னொருத்தர் நம்ம சார்ந்து போகும்போது கன்ஃபார்ம் ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து எப்போ என்னையே கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியுதோ அப்போ தான் கண்டிப்பாக இன்னொருத்தர் மாதிரி சார்ந்து நான் புரிஞ்சுக்கிறேன். சரியானு பாருங்கள். அதாவது இண்டிவிஜுவலாக நான் ஒருத்தர் இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் நான் ஒரு முழுமையான மனிதனான பிறகு தான் திருமணம் பண்ணிக்கணுங்கிறீங்க. இது 2 வேறு வேறு இல்லையா? ஒரு முழுமையான மனிதன், கம்ப்ளீட் பர்சனாக ஒருத்தர் எப்போ ஆகுறாங்க? இப்போ எனக்கு வந்து 22 இயர்ஸ். ஸோ நான் எப்போ நானே ஒரு கம்ப்ளீட் பர்சனாக இருக்கணும், அப்போ தான் இன்னொருத்தர் வந்து அந்த கம்ப்ளீட் பர்சனுங்கிற டெஃபினேஷன் என்னன்னு புரியாம தான் கேட்குறேன். ஓகே, நான் கம்ப்ளீட் பர்சன் எப்படி சொல்வேன்னா, கன்ஃபார்ம் கரியரில் நான் என்னோடய கோல்ஸ் எப்போ நான் வந்து அச்சீவ் பண்ணுறேனோ அது மட்டும் இல்லாமல் ஒரு இமோஷ்னலி ஃபிசிக்கலி ஒரு பர்சனாக எப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அதெல்லாமே நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன் ஒரு கம்ப்ளீட் பர்சனாக. ஓகே. இப்போ கேரியரில் வந்து கம்ப்ளீட் பர்சனாக என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் இலக்கு? என்னோட இது வந்து அப்பா அம்மாவோட கனவு தான் என்னோட லட்சியமும். அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு நல்ல பதவியில் இருக்கணும், ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு. யார் பொண்ணு நல்ல பொசிஷனில் இருக்கணும்னு நினச்சாங்க அப்பா அம்மா? ஓகே. ஸோ அம்மா அப்பாவோட கனவு தான் என்னோட லட்சியமும். சரி. ஸோ அதுதான் நானும் சொல்வேன். அது அந்த கரியரில் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காரும்போது. ஓகே. ஒருவேளை ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த இடத்த அடையிறதுக்கு தாமதமாகுது, அப்பா அம்மா சொல்கிறாங்க எங்களுடைய லட்சியமும் கனவும் மாறிடுச்சுமா, இப்போ பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்குறதா எங்களுடைய லட்சியம் கனவுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஓகே, நான் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். லட்சியம்னா முதல்ல நேத்தோ நாளைக்கோ முடிவு பண்ணுறது கிடையாது. லட்சியம்னா திட்டமிட்டு செய்கிறது. திட்டங்களை தீட்டி அதுக்கான செயல்முறைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் காலத்தில் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதையும் பிளான் பண்ணி பண்ணுறது.
நேற்று நாளைக்கு நான் இன்னைக்கு பண்ணிட்டேன், இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், அப்போ நாளைக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கிடையாது. இல்லைம்மா அது கரெக்ட். ஸோ ஒரு அவங்க லட்சியம் மாறினாலும் நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அப்பா அம்மா வந்து தன் மகள் மிக சிறப்பான உயரத்துக்கு அடையணும்னு நினச்சாங்க. அதுவே உங்களுடைய லட்சியமாக மாறியது. காரணம் எங்கள் அப்பா அம்மாவுடைய கனவு. எனக்கு இன்னும் இல்லை, அவங்களுடைய ஆசை அதை நிறைவேற்றுவதற்காக நான் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் அது மாறி உங்களுடைய கனவாக ஆயிரும். அப்பா அம்மாவுடைய கனவு தான், விதைச்சது அவங்க தான், ஆனால் வளர்ந்தது உங்களுக்குள்ள. ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னம்மா நீ பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, அடுத்த கட்டம் போய்கிட்டே இருந்தா எப்போ நடக்கிறது? இப்போ 22 வயசு எங்கே ஒன்றும் பிரச்சனையும் இல்லைம்மா. 28 வயசும் பிரச்சனை இல்லை. என்னை தனிப்பட்ட பிள்ளைகிட்ட 32 பிரச்சனை இல்லை. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் சார்ந்தது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும்னா, அவர்கள் கூட இருக்கிற உங்கள் வயது ஆட்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக திருமணம் ஆகும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அதில் கண்டிப்பா என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, முதல்ல இந்த தலைமுறை திருமணத்துக்கு வேண்டாம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள். என்ன செய்வீங்க தெரியுமா? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டீங்க. போனால் அங்கே சம்மந்தம் இல்லாத ஒரு சித்தப்பா கேட்பார், அப்புறம் எப்போ மகளுக்கு கல்யாணம்னு அம்மாட்ட கேட்பாரு. சார் நான் ஒன்று சொல்லிடுறேன். இவன் இந்த பையன் என்ன நினைப்பான்னா, இது எதுக்கு போவான் இந்த சித்தப்பா வீட்டுக்கு போனா அவர் கேட்பாரு. அவளுக்கு திருமணம் நடக்கல, தீர்வு இல்லைம்மா, நான் தீர்வு சொல்லலை. ஒரு சமூகத்தில் என்னவாக நிகழும்னு சொல்கிறேன். நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தொடர்ச்சி அந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா, 25-26 வயசு இருக்கவங்க எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனும் கிளம்பி போக மாட்டாங்க, தனியாக போவாங்க அந்த வீட்டுக்கு. பொதுவாக எல்லாரும் வயசான பெருசு ஒன்று கூட இடத்துக்கு போக மாட்டாங்க. போனால் நம்ம கல்யாணத்தை பேசுவாங்க எதுக்குன்ட்டு. ஆனால் அம்மா அப்பா போயிட்டு வந்து சொல்லுவாங்க, மாமா கூட பார்த்தாரு, இவங்க கூட கேட்டாங்க என்ன அப்படின்னா நம்ம தான் பதில் சொல்ல மாட்டோம்ல, நமக்கு அடைவெளி லட்சியம் இருக்குது. இது கொஞ்ச நாள் எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, அப்பா அம்மா போக மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வயது எல்லாரும் கல்யாணம் ஆயிரும், கையில் பிள்ளையோடு வருவான். அவரெல்லாம் சொல்லுவாங்க, பேத்திக்கு இந்த பேர் வச்சுருக்கேன்பாங்க. அம்மாவுக்கு என்ன மனசுக்குள்ளே குரு இருக்கும், நம்ம தான் பிள்ளைய கொஞ்சம் அதட்டி வளர்க்காமல் லட்சியம் கனவுன்னு சொல்லி ஏற்றி விட்டோமோ, இப்போ நம்ம ஒன்றுமே கண்ட்ரோலில் இல்லையே புள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போகாமல் விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே தனித்தனியாக தீவாகாரம். இது பொதுவாக நிகழ்வுது. நீங்கள் எல்லாம் சிறப்பாக அடைஞ்சிடணும் லட்சியத்தை விதைச்சிருக்காங்க, உங்களுக்கு திருமணமாக அதெல்லாம் சரி. ஆனால் திருமணத்தை கடத்துவதால் இதுவெல்லாம் மெதுவாக ஒரு வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். சார் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மோட கனவு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த இடத்த நீங்கள் அடையிறதுக்கு ஒரு வயசு இருக்குது. இப்போ அந்த வயசு வரைக்கும் நாங்கள் உங்களோட பயணிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அதையே எங்கள் மேலே ஒரு பழியாக சொல்லிவிட்டு, இல்லை நீங்கள் தான் கனவு சொல்லிட்டீங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோம்னு சொல்லி ஒரு 40 வயசு வரைக்கும் போனாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளாலேயே அவங்களுக்கு உதவி பண்ணவும் முடியாது. அவங்க அந்த லட்சியத்தை அடையாமல் தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்படம் நமக்கு சுமையாக்கிடுவாங்க. அதை நீங்கள் தானே சொன்னீங்க. நான் அப்படி சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போ நான் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி பார்த்தேனா, நான் சொன்னேன் என்ன சொல்லுவாங்கன்னு. இல்லை சார், நான் சொல்கிறேன். நாங்கள் அதை சொல்ல வரல. ஒரு லெவலுக்கு படிங்க, ஒரு வேலையை தேடுங்க. இப்போ உங்களுக்கு கை நிறைய பணம் வேணும்னா நீங்கள் போன உடனே கை நிறைய பணம் கிடைக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் தான் அந்த பணம் கிடைக்கும். இல்லை அதுக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களை பார்த்துட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் ஒரு ஏஜ் சொல்கிறோம், பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் சம்பளத்தில் உள்ளே போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் வேணும், பெருசாக வேணும், பெரிய வீடு வேணும்னா அப்புறம் போங்க. இப்பயே பெரிய வீடு வேணும், கார் வேணும் தேவையில்லை. நாங்கள்லாம் அப்படி வரலை. நாங்கள்லாம் வந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு லைஃப்குள்ளே வந்தோம். எங்கள் கனவையும் இன்னும் சேர்ந்து தான் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்களே வீட்டில் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க, என்ன சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு என்னால் படிக்க முடியல, நான் கரியருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் என்ன சார் என்ன சொல்லி வளர்த்ததே அம்மா தான். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கோ 30 வயசுலேயே செட்டில் ஆகிடுன்னு சொன்னால் எப்படி? அம்மாங்கிற யார் தெரியுமா? நொண்டியில் சில்லு போட்டு நொண்டி விளையாண்டுருக்கீங்களா தெரியுமா? கட்டம் போட்டு 4 கட்டம் போட்டு கொத்த கல்ல தவும் இல்லையா, அந்த விழுகிற சில்லு இருக்குல்ல, அதான் அம்மா. நீங்கள் தவணின்னு வச்சுக்கங்க, அந்த சில்லு அடுத்த கடத்துக்கு போகும். அதை தவணின்னு அடுத்த கடத்துக்கு போகும். அதை தவணின்னு அடுத்த கடத்துக்கு போகும். உங்களுக்குலாம் 10வது படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஓ லெவலா? ஓகே, நீ அதை மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் யார் உன்னை கேட்க போகிறா? நீ என்ன வேணாலும் செய்யலாம் அடிப்பாங்க. நம்ம அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம டிவி எல்லாம் பார்க்காம, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம விழுந்து படித்து 95% வாங்கினோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, +2 தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு வாழ்க்கையே முடிவு பண்ண போகுது. 2 வருஷம் பல்ல கடிச்சு படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஓம்பாட் நீ என்னமோ செய்ய போற, நான் என்னமோ செய்ய போறேன். நீ யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இது என்னன்னா இப்படியே கடந்து இப்ப அம்மா சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ புருஷனோட என்ன வேணாலும் செய்ய. இல்லைங்க சார், வீட்டுக்கு வந்தா என்னோட இது உங்களுக்கு எப்படி தெரியாம இல்லை. வீட்டுக்கு வந்து உனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம், படி, வேலை தான் முக்கியம். கல்யாணம் பேச்சு எடுத்து கூட இன்னும் என்ன வயசாகுது? இல்லைங்க சார்,
அவங்க இல்லை இப்போ 22 இப்போ இந்தியா உறவினர்களை பார்க்கணும், என்னம்மா 23 வயசு ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ அவங்களே பேசும்போது அம்மா அப்பா வீட்டில் கண்டிப்பாக பேசுவாங்க. எல்லா பெற்றோர்களும் அதை பேசுகிறது தானே, பெட்ரூம் டாக்ஸ் மாதிரி அவங்களே டிஸ்கஸ் பண்ணுறது. நம்மக்கிட்ட பிள்ளைகள் முன்னாடி பேச மாட்டாங்க. ஸோ நான் சொல்லிடுவேன், அம்மா நீங்கள் தான் சொன்னீங்க கரியர் நோக்கி ஓடுன்னு, அப்போ நீங்களே வந்து அதை பற்றி எப்படி பேச முடியும்? ஓகே. அவங்க படித்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். ஏன்னு சொன்னீங்கன்னா சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். இப்போ என்னுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் தான். அப்போது நாங்கள் 2 பேரும் இந்தியாவில் இருக்கும்போது நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அதுக்கப்புறமும் வந்து படிக்க வச்சாங்க. அப்போ என்னுடைய கணவர் வந்து அங்கே ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். கூட அவர் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னது, நான் பிஹெச்டி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம திருமணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்துட்டு எனக்கு இங்கே சிங்கப்பூர் வந்து வேலை செய்யணுன்றது ரொம்ப ஆசை. எனக்காக அந்த இடத்துல ஒரு தியாகம் செஞ்சார். அவருடைய வேலையையும் பிஹெச்டியையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அவருடைய லட்சியத்துக்கு நான் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி துணையாக இருந்தோம். அவருக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையும் கூடவே இங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்சிது. இப்போவும் எங்களுடைய லட்சியம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கே ஒழிய அவர் பிஹெச்டி முடிச்சிட்டாரு ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாருனோ இல்லை நான் என்னுடைய லட்சியத்தை அடைந்து நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறோன்னா எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் நிறுத்தலை. ஸ்டில் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இன்னும் எங்களுடைய லட்சியம் அடுத்த பாதையை நோக்கி போய்கிட்டு தான் இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது லட்சியத்துக்கு தடையாக ஒருபோதுமே இருக்காது. நம்ம மனசு தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுலேயும் புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கேப் கொடுங்க, இப்போ சொல்லட்டும் தம்பி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்கிறோம். நீங்கள் வந்து பெண் பிள்ளையை பெற்றவர்கள் தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ரொம்ப சுயநலவாதியாக மாறிடுறாங்க. இப்போ எத்தனை பேர் நான் ஒரு கரியரில் இருக்கேன், நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன், ஒர்க் பர்மிட்டில் தான் இருக்கேன், 28 வயசு ஆச்சு, 800 வெள்ளி தான் ஆகுது, 800 வெள்ளி தான் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் யாராச்சும் பொண்ணு தருவீங்களா? மாட்டீங்க. இல்லை, இது உண்மை, என்னுடைய கணவர் ரியாலிட்டி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து ஒரு எஸ்பாஸுக்கு போகணும், இந்த லட்சியத்தை நான் அடையணும். சரி, இதை அடைஞ்ச பிறகு நீங்கள் வந்து உங்களோட டிமாண்ட் வைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் வைக்கிறனால தான் இப்போ மேட்ரிமோனியல் சைட்லேயே அவங்க ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் போடு பொண்ணு, இல்லையா பொண்ணு கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு பையனாக இருக்கிறவன் 1 லட்சத்துக்கு மேலே வாங்கணுன்ற ஒரு முனைப்பு அவனுக்கு இருக்குமா? இருக்காது. சரி, அதனால நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் அதை அடையணும்னு நினைக்கிறேன். உங்களோட பேச்சுலேருந்து ஒன்று தெரியுது, உங்களுக்குன்னு லட்சியம் இல்லை, பெண் வீட்டார் இப்படி புஷ் பண்ணுறாங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும் குறைஞ்சது அப்படின்னு. 20,000 ரூபாய் சம்பாதிச்சு பங்களா வீடு எல்லாம் வாங்கி காரெல்லாம் இருந்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஆனால் மண்டையில் முடி இருக்காது. அதுதான் உண்மை. இன்னைக்கு 90 கிட்ஸ் உண்மையிலே பரிதாபமான நிலைமையே ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு மீம்ஸில் அவங்க தான் சார் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் வந்து நான் வந்து ஒரு வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனைவி பிள்ளைகளை விட்டு வந்துட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கணவனாக வந்து தன்னோட குழந்தைகளையும் மனைவிகளையும் பார்த்துக்க முடியாது, அடுத்தவங்களை நம்பி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். நாங்கள் சம்பாரிச்சுட்டு நாங்கள் போயிட்டு அங்கே ஒரே இடத்துல எங்கள் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஓ, இங்கே இருக்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் சம்பாரிச்சுட்டு போயிடுவீங்க, அங்கே போய் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமாம் சார். ஓ, அதான் லட்சியம். இப்போ சம்பாதிக்க தான் சார் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நான் வந்து இங்கே செட்டில் ஆகிறதுக்காக வரல. கல்யாணம்னு வரும்போது மனைவி குழந்தைகள்லாம் இருக்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பார்க்க முடியாமல் அந்த கணவன் படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் ரூம்மேட்டும் சரி, என்னை சார்ந்த நண்பர்களும் சரி, நிறையா வந்து தேடல் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த கஷ்டம் எங்களுக்கு வந்துடக்கூடாது. டெய்லியும் வந்து அவங்க வீடியோ கால் அலுவலகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். சிங்கப்பூரோட பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் கம்மியாக இருக்குது. அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா வீட்டுக்கிட்ட வீடு வாங்குங்க கொடுக்குறோம், நிறைய புதிய யங் ஜெனரேஷனுக்கு நிறைய சலுகை கொடுக்குறாங்க வீடு வாங்குறதுக்கு. ஒரு 20,000 அப்படின்னா நான் எப்படி சொல்வேன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறது சராசரியாக. நம்ம இப்போ சராசரியை தான் பற்றி பேசுகிறோம். எக்ஸம்ஷன் அப்போ நம்ம அம்பானி வீட்லேயோ அதானி வீட்லேயோ தான் நம்ம அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து 20,000ன்றது வந்து 2 பேரும் சம்பாதிக்கணுன்றது ஒரு 40 வயது ஆகிடும் அந்த எட்டும் பொழுது. நீங்கள் இதை வந்து என்ன பிரயோஜனம்? கண்கட்ட பெண்ணு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இது. நாங்கள் பொருளாதாரத்தை தேடி போல, வாழ்க்கையை தேடி போனோம். ஆனால் எங்கள் லட்சியம் வந்து தானாக எங்களை அழைச்சிட்டு போச்சு. புரியுதுங்களா? 2வது கமிட்மெண்ட்ஸ். நம்ம தைரியமாக எவன் ஒருத்தன் இறங்குறானோ அவன் தான் லட்சியத்தை அடைய முடியும். இவங்களுக்கு அந்த தைரியமே இல்லையே. வாழ்க்கையில் வந்து இவங்களா ஒரு கற்பனையில் போகிறாங்க. நான் பண்ணிக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு போகல, இது பண்ணலை. உன் லட்சியம்னா அடையணும்னு நினச்சா நாணல் மாதிரி நம்ம இருந்தோன்னா எப்போ வளைகணுமோ அப்போ வளைகணும், எப்போ நிமிரணுமோ நிமிரணும்.
அப்போ நீங்கள் வெறும் லட்சியவாதியாக இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. எதையுமே கமிட் பண்ணிக்க பயப்படுற ஒரு தலைமுறையாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி உங்கள் லட்சியம் தருவீங்க? நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு வந்து ஆம்பிஷன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு. அந்த ரிஸ்க் கல்யாணத்தை எடுக்கவே மாட்டீங்களா? சார் நம்மளே தத்தளிச்சிட்டு இருக்கோம், நம்ம இன்னொரு பொண்ணை கூட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு தத்தளிக்க முடியுமா? 40 வயசு ஆனிச்சுன்னா வந்து ஓட முடியாது, ஒடியார முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 40 வயசானா எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், அட்லீஸ்ட் புள்ள பக்கத்துலையாச்சும் நாங்கள் இருப்போம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரமாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணுன்னு சொல்லி இஎம்ஐயில் போயிட்டு கடைசி காலத்தில் குழந்தைங்க வந்துமே வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண என்ன ஒரு நாள் பந்து போட்டு விளையாடுவீங்களா? அப்புறம் பையை தூக்கிட்டு அடுத்த நாள் வந்து திரும்பி வேலைக்கு போய் தானே ஆகணும். ஸோ எங்கள்கிட்ட அந்த ஒரு டைம் ஃப்ரீடம் இருக்கும். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் ஆம்பிஷனை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டா. சரி, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணிட்டா டைம் இருக்குன்றீங்க. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் நடக்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள்லாம் அகலக்காலை வைக்கிறீங்கன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? கனவு காணக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் வந்து நாங்களுமே நடந்து உங்கள் வயதை கடந்து அனுபவத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே கனவு மட்டுமே காண்றீங்க. நீங்கள் அதுக்கு கனவு காண்றதுக்கு, அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லட்சியத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பாக நிறைய தடங்கள் வரும். நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் சொல்லுங்கள், இவர் ஸ்டார்ட் அப் கம்பெனின்றாரு. ஏன் பில்கேட் சாதிக்கலையா? கல்யாணம் பண்ணி தானே சாதிச்சாரு. நாராயணமூர்த்தி சாதிக்கலையா? இது வந்து சாதனைக்கு வந்து உங்களுக்கு சரியான துணை. தம்பி சொல்லுவோம், ஐசக் நியூட்டன் கல்யாணம் பண்ணாம தானே சாதிச்சாரு. அது ஒரு ஆளை சொல்றீங்க. நீங்க ஒரு ஆள் தானே சொன்னீங்க. இல்லையே, நிறைய பேர். இப்ப திருமணம், இப்ப நான் ஒன்று சொல்றேன், நிறைய ஆண்கள், நீங்க ஒரு ஆணுக்கு உந்து சக்தியா, ஏன் எவ்ரி சக்சஸ்ஃபுல் உமன் சொல்றோன்னா, அந்த ஒரு ஆண் வந்து நீங்க கமிட்மெண்ட்டா பாக்குறீங்க. இங்க அன்பு இருக்குச்சா, அந்த கமிட்மெண்ட்டா தெரியாது. நம்ம மனைவிக்காக உழைக்கிறோம், நம்ம கணவனுக்காக உழைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், நம்ம வீடு வாங்கணும், நம்ம மனைவிக்கு இப்போ இவங்க சொன்னாங்க, ஏன் இப்போ கஷ்டப்பட்டு இங்கே சம்பாதிக்கிறது எதுக்கு? பெண்ணில் விட்டு அந்த மனைவிக்கும் அங்கே கஷ்டம்தான். இது ஒரு தியாகம். எதுக்கு? ஒரு நல்ல வாழ்க்கைக்காக. நீங்கள் அந்த வாழ்க்கை அப்போ அந்த நிமிஷம் அடர்ந்து மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்குள்ளே இருந்த சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் கொஞ்சம் உத்து பாருங்களேன் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து இந்த DD1 காலத்தில் இருக்காங்க, நாங்கள் தமிழா காலத்தில் இருக்கோம். ஓகே, அதுவே ஒரு பெரிய வித்தியாசம், புரியுதுங்களா? அவங்க பே அந்த மியூசிக் பாடிட்டு இருக்காங்க. என்ன இப்போ ஒரு பொண்ணு நீங்கள் இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா சொட்டை விழுந்துருங்கிறாங்க, தொப்பை வந்துருங்கிறாங்க. யார் சொன்ன? மேட்ரிமோனியில் தெளிவாக ஒரு ரூமில் எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்க பேசிக்கிறாங்க. நான் கேட்குறேன், எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது அந்த பசங்க கேட்குறது. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி. அந்த பொண்ணு சொல்லுது, சொட்டை தலைனா இருந்தால் பரவாயில்ல, என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல, தொப்பை இருந்தாலும் பரவாயில்ல, BMW கார் வச்சுருக்கேனா, ஒரு வெள்ளா பங்களா வச்சுருக்கேனா, டிக்க போடு அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது. எல்லாரும் வந்து சம்பாதிக்கணும், 2 பேரும் சம்பாதிச்சாதான் லைஃப் இது பண்ண முடியும். இவங்கெல்லாம் என்னென்னா, மேரேஜ் ஹேப்பன்ஸ் ஓவர் அ காஃபி இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு இதை சொல்லுவாங்க, டயலாக். அந்த காஃபி கல்யாணம் கும்பல், ஓகேவா? ஒரு காஃபியை பார்த்துட்டு ரைட், ஓகே, இவ தான் எனக்கு அப்படின்னு டிசைட் பண்ணவங்க. அவங்களோட பேக்ரவுண்டு தெரியாது, முன்னாடி எப்படி இருக்கு. ஆனால் என்னென்னா இவங்களுக்குலாம் வெரி லெஸ் சாய்ஸ். ஓகே, அப்போ என்ன ரீல் இருந்தால் 15 செகண்ட்ஸ் வீடியோ போர் அடிக்குதுன்னு தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த காலத்தில் இருக்கோம் நாங்கள். இவங்க மாதிரி ஒரு ரூம்குள்ளார விட்டாலும் யாராக இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவியே எனக்கு உலகம் அப்படின்னு வந்து வாழ்கிற காலமே இப்போ இல்லை. ஸோ வி ஷுட் பி எக்யூப்ட், ரைட்? ஒரு பேசிக் எக்யூப்மெண்ட்டே என்கிட்ட இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போல்லாம் கல்யாணம் அதோ இந்த அடுத்த 40 நாளில் 3.25 லட்சம் கல்யாணம் இந்தியாவில் நடக்குது. 3.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அதை பேஸ் பண்ணி, ஸ்டாக்ஸ் எல்லாம் அது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ட்ரோன் ஷாட், குத்து டான்ஸ்ன்னு வச்சு பயங்கரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ட்ரோன் ஷாட் வீடியோ வரதுக்குள்ளார பார்த்தா டிவோர்ஸ் நடந்துருது சார் இப்போ, ரைட்? இந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கும்போது ஒரு பேசிக் 3 பேர் பேசி கூஸ்பம்ஸ் வந்துச்சு, அதில் ஒரு புள்ள அது. அவங்க தெளிவா இருக்காங்க, நான் சொல்றேன். அதுல ஒரு பொண்ணு அப்படி சொல்லுது, தெளிவா இருக்கான்னு ஆரம்பிக்கிறீங்க, ட்ரோன் ஷாட்டுக்குறீங்க, முடிச்சு கடைசில விவாதத்தை ஆயிடுறீங்க. இது வந்து அந்த லட்சியம் இல்லாத கும்பல் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றேன்னா, லட்சியமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட கும்பல் வந்து ட்ரோன் ஷாட் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார கல்யாணம், அவ்வளவுதான், பிரேக்கப் ஆயிரு. இப்போ இந்த பொண்ணு வந்து தெளிவா இருக்கு, எனக்கு வந்து என்னோட கரியரை டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும். ஒன்று தான் சார். இப்போ இவங்களோட தேவைகளும் இவங்களோட லட்சியங்களும் எல்லாமே பொருள் சார்ந்ததா இருக்கு சார். அந்த பொருள் சார்ந்ததாக இருக்கும்போது, பொருள் என்பது மனிதனின் சாவு வரைக்கும் தேவை. அவன் 60 வயசுக்கும் தேவை, 70 வயசுக்கும் தேவை. அவனோட தேவைகள் என்றைக்குமே பூர்ணம் அடையாது. அப்படி அவன் பூர்த்தி அடைஞ்சானா அவன் இங்கே இருக்க மாட்டான், இமயமலைக்கு எங்கேயா போயிடுவான். அப்படி நல்லா இருக்கிறவனுக்கு அப்படியே அவன் பூர்த்தி அடைஞ்சாலும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் அவனை சும்மா இருக்க விடாது. ஒரு வீடு வாங்கினா அடுத்த வீடு வாங்கணும்னு சொல்லும். இது பொருள் சார்ந்த தேவைகள் நிறைவடையாது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், அரசாங்கம் மினிமம் ஏஜ் செட் பண்ணுது ஒரு கல்யாணத்துக்கு.
18 வயசானா கல்யாணம் பண்ணலாம், 21 வயசானா கல்யாணம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் அது செட் பண்ணலை. அது ஏன் செட் பண்ணலைன்னு நான் கருதுறேன்னா, அவனை மினிமம் ஏஜில் அவனை கடத்தி விட்டுட்டா அவனோட தேவைகள் இந்த வயசில் பூர்த்தி அடையும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷன் பண்ணி தான் பண்ணுது. 10வது இத்தனை வயசில் படிக்கணும், 12வது இத்தனை வயசில் படிக்கணும்னு. இன்னொன்று சொல்லப்போனால் எல்லாருமே கல்யாணம்னா என்னென்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறதில்ல. நானும் நீங்கள் உழுவணும்னு நினைக்கிற கணத்தில் எட்டி தான் பார்த்தேன், தள்ளி விட்டுட்டான். நான் எந்திரிச்சு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கடல் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் வெளியில் நின்று ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இது அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. உள்ள 1000 பேர் இருக்கிறான், நீங்களே முழுகினா கூட அவன் வெளியே தூக்கி போட்டுருவான் இப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் கற்பனைக்கு மிஞ்சினதை நீங்கள் யோசிங்க, லட்சியப்படுத்துங்க, எல்லாமே பண்ணுங்கள். லட்சியன்றது மனுஷனோட கல்யாணத்தோட முடிகிற விஷயமும் கிடையாது. லட்சியன்றது அப்போ இவங்க சொல்கிறபடி இவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா கல்யாணத்தோட உங்கள் லட்சியம் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இப்போ இந்த உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைய உறவினர்கள் அவர்கள் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால உங்கள் உறவுகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன மாதிரியான பேச்சுக்கு ஆளாகிறீங்க? நல்ல பசங்களை பெற்றெடுத்து நல்லபடியாக வளர்த்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து ஒழுக்கமானவங்களாக சமுதாயத்தில் உருவாக்குனதுக்கு அப்புறமும் இவங்களோட புரிதலில் இந்த உலகத்தை இவங்க பார்க்குறத கண்ணோட்டத்தில் வச்சு அந்த கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதனால 60 வயசாகியும் இன்னும் அவங்க தாத்தா பாட்டி ஆக முடியலை. அவங்களுக்கு அந்த ஏக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. எத்தனையோ பேர குழந்தைகளை மற்றவங்க பேர குழந்தைகளை தூக்கி கொஞ்சும் போது என் பேர குழந்தைகளை நான் என்னைக்கு தூக்கி கொஞ்சுவேங்கிற அந்த ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. வேற சாதிக்கிறதுக்கு கல்யாணம் ஒரு தடங்களே இல்லை, தடங்களே இல்லை. ஆனால் நீங்கள் சாதிக்கும்போது நீங்கள் சாதித்த அந்த இடத்த உங்கள் மனைவிட்ட பகிரும்போது வர சந்தோஷம் இருக்கு இல்லையா? நீங்கள் கூட இருக்கீங்க இல்லை தள்ளி இருக்கீங்கிறது இல்லை, அங்கே அந்த சந்தோஷத்தை பகிரும்போது அவங்கள வர அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. நீங்கள் அதை எப்போ இது பண்ணுவீங்க? எனக்கு வந்து 19 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் படிக்கணும்னு ஆசை. நான் வந்து +2 படிக்க தான் முடித்தேன். +2 தான் முடிச்சோமே, நான் அதை வெளியில் சொல்லிக்கிறதுக்கு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன படிக்க வச்சேன். என் பொண்ணு பிரைமரி முடித்த உடனே செகண்டரி போகும்போது BA தமிழ் பண்ணேன். இங்கேருந்து யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். அப்புறம் MA முடித்தேன். இப்போ PhD அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. நான் பண்ணுற எல்லாத்தையும் க்ளீனாக நான் யோசித்து அவர்கிட்ட சொல்ல அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நாங்கள் அழகாக பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் பணம் தான் வேணுன்றதெல்லாம் இல்லை. நமக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சாதிக்கணும்னாலும் அழகாக சந்தோஷமாக சாதிச்சுட்டு போவோம். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, லட்சமாக அதெல்லாம் பேராசை. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஆசை அதுதான். அதே மாதிரி அவரும் வீட்டை கட்டினாரு, தங்கச்சிக்கு திருமணம் முடித்தாரு. அதற்குள்ள அவருடைய வயதும் தாண்டியது, என்னுடைய வயதும் தாண்டியது. எங்களுக்கு கன்னி திருமணம் அல்ல, முதிர்கன்னி திருமணம் தான் நடந்தது. நான் மருத்துவமனைக்கு போகும்பொழுது என்னை மருத்துவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் வயது அதிகமான காரணத்தால் ஊனமாக பிறக்கும், சரியான்னு கேட்டாங்க. ஒரு தாயை பார்த்து இப்படி கேட்கும் பொழுது எப்படி இருக்கும்? இல்லை, என்னால் ஒரு குழந்தை ஊனமாக பிறக்க வேண்டான்னு விட்டுட்டேன். இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் எப்படியோ குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். போகும் பொழுது அவங்க மருத்துவ ரீதியாகத்தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட ஐயோ இவங்க வந்து குழந்தை இல்லாமல் வந்திருக்காங்க, ஒரு ஆறுதல் வார்த்தையெல்லாம் இப்பெல்லாம் இல்லை. மிகப்பெரிய தொழிலாக இருப்பது இந்த குழந்தை பேர் தான். டீச்சரும் பயமுறுத்துறாங்க, ஆக்சுவலாக பயமுறுத்துறாங்க அவங்க. இதை போல என்னவெல்லாம் சொல்லி பயமுறுத்திருக்காங்க உங்களை? 30 வயசு மேல பார்க்கும்போது 40 வயசுல வந்து வயசான தாத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும், அதனால வந்து சீக்கிரமா சொன்ன மாதிரி சொட்டத்தலை தொப்பைமா தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. வேற எந்த வகையில் பயமுறுத்துறாங்க? இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, இங்கே வர்றா ரே ரமேஷ் பைய சிறுவண்டா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்டா, நீ கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டான்டா, நீ இருக்கிய நான் பெத்த புள்ள நீ இருக்கிய, எங்கே எப்போ கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு 28 வயசு ஆகுது, நான் நெருங்கிட்டனால இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்படியெல்லாம் கம்பேரிஷன் பண்ணும்போது எனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்ச பிறகு தான் பண்ணணுன்றிருக்கேன். நான் அடைஞ்சிட்டேன். 29 வயசில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, வேற எந்த வேலை பயமுறுத்துறாங்க? வேற என்னெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க? சின்ன வயசில் பண்ணலாம், நீ யங் பேரண்ட்ஸாக இருக்க முடியாது, உன் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ நீ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் யங் பேரண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ வயசாகி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கிராண்ட் பேரண்ட்டாக அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகும்போது தாத்தா பாட்டி கூப்பிட்டு வராங்களா, ஆனால் ஆக்சுவலி அம்மா அப்பாவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஓகே, கொஞ்சம் இமோஷ்னல் பிளாக்மெயிலாம் நடக்கும் சார். அது வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்கு போவாங்க, ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஐயோ, ஸோ நமக்கு வந்து அந்த தாட் இருக்காது. பட் அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையோ ஆர்வமோ இருக்காது. ஆனால் அவங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். எமோஷனல் பிளாக்மெயிலாம் என்ன பண்ணுறாங்க? பல்வேறு காரணங்களை காட்டி
என்ன காரணம் காட்டி? இப்போ இவங்க சொன்னாங்களே இதே மற்றவங்களுக்கு ஆகுது, பேரப்பிள்ளை வேணும், வயசாகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிக்காததுனால எங்களுக்கு வந்து எங்களுக்கும் காலம் கூடி போகுது, எங்களாலையும் வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியல, எங்கள் வாழ்க்கைக்கும் வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்குது, பேர குழந்தைகள் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை கஷ்டப்படுத்துறது. அதனால இமோஷனல் பிளாக்மெயில். எப்படிலாம் பயமுறுத்துவாங்கன்னா, இப்பயே கல்யாணம் பண்ணுறா, இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து பொண்ணு கிடைக்காது, ஏதோ ஊரில் பொண்ணுக்கு பஞ்சங்கிற மாதிரி அப்படி ஒரு பயமுறுத்துவாங்க. அண்ட் தென் ஆக்சுவலாக உள்ளபடி பஞ்சம் சிங்கப்பூரில் இல்லை சார். இல்லை, சிங்கப்பூரில் இல்லை விகிதாச்சாரப்படி குறைச்சு. சிங்கப்பூரில் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் ஆணை விட பெண் குறைவு. இங்கே ஆணுக்கு பெண் கிடைக்காது. நீங்கள் கம்பேரிட்டிவாக பாருங்கள், சிங்கப்பூரில் ஸ்டடியை என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்கப்பூரில் பெண்கள் அதிகமாக தங்களுடைய கேரியருக்காக திருமணத்தை தள்ளி போடுறாங்க, ஆண்களை விட அதிகமாக. பொண்ணு கிடைக்கிறது இல்லை. உலகம் முழுமைக்குமே, அதான் நான் சொல்கிறேன், நம்ம இந்திய இனக்குழுவில் சொல்கிறேன், உலகம் மொத்தத்துக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பேர்த் ரேட்டில் வந்து பொண்ணு குறைச்சு, சரியா, சரிவிகிதம் கிடையாது. அப்படியுமா என்னாச்சு, 51 பேருக்கு 49 பொண்ணா 2 பேருக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு அர்த்தம். கரெக்டா? நீங்கள் ஏதோ ஈஸி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஆனால் அதை சொல்லி பயமுறுத்துறாங்கன்னு சொல்கிறேன். அதை சொல்லி பயமுறுத்துறாங்க. ஓகே. இப்போ ஒரு 2.5 வருஷமாக கொரோனானால எந்த விசேஷமும் நடக்கல, எந்த கல்யாணம் நடக்கல, பார்ட்டியும் நடக்கல. உன் கல்யாணம் மூலமாவது வந்து ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கலாம், ஜாலியாக இருப்போம், ஒரு ஒகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்ட்டி போனால் பார்ட்டி போங்க, ஏன் கல்யாணத்தை எது நடத்துறீங்க அப்படின்னு இருக்கும். ஓகே. தம்பி வந்து உங்ககிட்ட இருந்தால் அவன் சொல்லுவான், இதுமாதிரி வந்து உனக்கு மேரேஜ் பண்ணக்கப்புறம் நான் அவனை மேரேஜ் பண்ணணும், நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போற, உனக்கு வயசு தம்பி தங்கச்சியாக இருந்தால் அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ தம்பியாக இருந்தால் அவன் சொல்லுவான், இவன் வந்து நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவன் எப்போ மேரேஜ் பண்ண போகிறான், நீங்கள் எப்போ வந்து செட் ஆக போகிறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு அவங்க ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஓகே சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மாப்பிள்ளை அப்படின்னா சரி பொண்ணு கொடுத்தா காப்பாற்றிடும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ போகிற போக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருக்க பசங்களே பார்த்தீங்கன்னா, நீ சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நீ ஊருக்கு வந்துரு அப்படின்ற ஒரு பயமுறுத்துறாங்க சார். ஏன் அப்படின்னா இப்போக்கி கால சூழ்நிலை அப்படி மாறி இருக்குது சார். வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னா இப்போக்கி யோசிக்கிறாங்க சார், என்னன்னு தெரில சார். அது வந்து இதான் வண்டி சிண்டெல்லாம் போகுது சிங்கப்பூருக்கு. முன்ன கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ கம்பேரிட்டிவ்லி நாங்கள் அதிக பீப்புள் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கஷ்டத்தை அது நோ மோர் ஒரு தகுதி கிடையாது. அது ஒரு நோ மோர் தகுதி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. திருமணத்திற்கு தயாராக இருக்கும் பிள்ளைகள் வைத்திருக்க பெற்றோரா, ஓகேவா, பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் இல்லைன்னு கேட்டா என்ன பொய் சொல்லி சமாளிக்கிறீங்க? அவ படிக்கிறான்னு சொல்லலாம். ஆமா படிக்கிறா, பட் இன்னும் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு சொல்றேன். எங்களுது கூட்டு குடும்பம். ஸோ அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவ மட்டும்தான் இருக்கா. ஸோ எல்லாருமே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, இவ மட்டும் தான் இருக்கான்னு 22 வயசு பிள்ளைய சொன்னா? இல்லை ஐ திங்க் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. என்ன பெரிய ஃபேமிலிலேயே எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கள் அவளது பார்த்துட்டு போகணும், ஸோ அதுக்குள்ளே நீ பண்ணு அப்படின்னு எல்லாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணுவோம். சார் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்க சமாளிக்கிறது பார்த்தீங்கன்னா, இல்லை நல்ல பொண்ணாக தேடிட்டு இருக்கான்பாங்க. அதாவது அமையிற பொண்ணெல்லாம் வந்து ஜாதகம் சரியில்லை, இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஜாதகம் சரியில்லைங்கிற ரீசன் பெரும்பாலும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு இல்லை. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த அவங்களும் பொண்ணாவும் அதாவே தான் இருக்கணும்னு கேட்குறான். ஓகே. வேற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ளாத பொழுது பெற்றோர்கள் என்னென்ன போய் சொல்லி சமாளிக்கிறீங்க? நான் சொன்னதில்லை சார், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாமா, நீ ஒரு வார்த்தை சொல்லும்பாங்க. ஓகே. இல்லை, இப்போ ஆப்போசிட்ல பேசினவங்க எல்லாம் வந்து லட்சியம் அப்படின்றத பணத்தை தான் பிரதானமாக வச்சாங்க. இவ்வளோ நான் பணம் சம்பாதிக்கணும் எல்லாம். நான் இப்போ கேட்குறேன், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு 27, 28 அவங்க பணம் பல மில்லியன் சம்பாதிச்சிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய், அம்மா நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், இப்போ நான் செட்டில் என் லட்சியத்தை அடைஞ்சிட்டேன், எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னா 28 வயசு ஆயிடுச்சுன்னு அவசரமாக ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாப்பிள்ளையோ காஸ்கிரேஸ் நல்லா இருப்பீங்க, இன்கேஸ் அந்த மாப்பிள்ளையோ இல்லை கிடைக்கக்கூட பொண்ணோ சரியா இல்லை ஒரு சந்திரமுகியாவே வந்துருச்சுன்னா அந்த பணம் என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா? உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், இஎம்ஐல இருக்காது, காண்டோவே இருக்கும், ஆனால் மன நிம்மதி அந்த இடத்துல இருக்குமா உங்களுக்கு? இதுவே ஒரு 23, 24 வயசுல ஒரு உங்களோட லட்சியத்தையும் நீங்கள் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே பெற்றோர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, இன்கேஸ் நீங்களா சூஸ் பண்ணாத வரைக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 27, 28 அடையும் போது அந்த 3 வருஷத்துல அவங்களும் மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து வேலைக்கு சேர்றோம், சேர்ந்த இடத்துல நம்ம அப்படியே இருக்க போகிறதில்ல, நம்ம அடுத்தடுத்து மேலே போக தான் போகிறோம். அப்படியுமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு தலைமுறை நினச்சிச்சு. ஆனால் இந்த தலைமுறை என்ன நினைக்குதுன்னா, நம்ம வேலைக்கு சேர்றோம், ஒரு வேளை கீழே போயிட்டோம்னா
இல்லை சார், ஒரு நிமிஷம். நம்ம நீங்கள் சொல்கிற உங்கள் தலைமுறையில் ஒரு கம்பெனியில் 30 ஆண்டு காலம் வேலை பார்த்த ஆள் இருக்குது, சரியா? இங்கே 3 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தா வறட்சி இல்லைன்னு நம்புகிறவன் தான் இந்த தலைமுறை. நம்ம அடுத்த கம்பெனிக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தலைமுறை. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த தலைமுறை ஏன் திருமணத்தை கண்டு தயக்கம் இருக்குது, தள்ளி போடுறாங்க? அதற்கு காரணம் பெற்றோர்கள் தான், பிள்ளைகள் இல்லை. நீங்கள் ரொம்ப தீவிரமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, முந்தைய தலைமுறை ஒப்பிட்டு சொல்லி வளர்க்கப்படலை. அவன் மார்க் வாங்கினா நீ ஏன் வாங்கலைன்னு உங்கள் அப்பா சொல்லவே மாட்டார். விடு, நம்ம கழுதைக்கு வர்றது அவ்வளோதான், என்ன வருதோ படிச்சுட்டு போகுதுட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவார். அவன் பரிசு வாங்கினா நீ ஏன் பரிசு வாங்கலைன்னு உங்கள் தப்பா கேட்கவே மாட்டார். அவனை போல நீ ஆகணும், அவன் ரொம்ப பிரமாதமாக நீ ஆயிடு, அல்லது எம்புள்ள நீ பிரமாதம் ஆயிடு. நீ தன் புள்ள பிரமாதம் ஆகணும்னே அந்த தலைமுறை சொன்னதில்லை. புள்ள பெற்றோம், புள்ள வளர்றான், நம்ம வேலைக்கு போகிறோம், அது பிடிச்சிருக்கு, பிடிச்சது படிக்கிறேங்கன்னா, படிப்பு வரலைனாலும் ஓகே, வந்தாலும் ஓகே, பார்த்துக்கலான் இருந்தது. ஆனால் இந்த தலைமுறை எப்படி வளர்க்கப்பட்டுச்சுன்னா, ஒப்பிட்டு சொல்லியே வளர்க்கப்பட்டுச்சு. உன்னைய நான் நல்லா பள்ளி கொடுத்த சேர்த்தனே, அவன் நல்லா படிக்கிறானே நீயே நல்லா படிக்கல, அவன் நல்லா சம்பாதிச்சான் நீயே நல்லா சம்பாதிக்கல, அவன் நல்லா ஓடுறானே நீயே நல்லா ஓடலை. அது ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிறோம்னா, அவர்களை உற்சாகப்படுத்துவதாக நினச்சி சொல்கிறோம் இல்லையா? ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் உனக்கு அப்படின்னு இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை அவன் என்ன ஆகிறான்னா, சுயமாக சிந்திக்க வரும் பொழுது அவனோடு யாரோ ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்குற பழக்கத்துக்கு இயல்பாகவே இவர்கள் எல்லோரும் வந்துடுறாங்க. நான் இதெல்லாம் செய்யணும், ஏன் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க, ஏன்னா வெற்றிகரமான மனிதன் இதெல்லாம் செஞ்சுருக்கான். மனிதன் வெற்றி பெறணும்னு முதல்ல அவன் நினைக்கிறான். மனிதன் வெற்றி பெறணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மகேந்திரன் இருக்கார்ல, இயக்குனர் மகேந்திரன், ஒரு பிரமாதமான ஒரு கதை சொல்லுவார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இலையிலேருந்து 4-5 சோத்து பருக்க சிந்திருச்சான். சிந்தினோடனே அவங்க மாமா சொன்னாராம், எடுத்து சாப்பிட்டுனாராம். மாமா கீழே விழுந்துருச்சு மாமானாராம். இல்லைடா, நாற்று நட்டு பயிர் செஞ்சு களை எடுத்து தண்ணி பாய்ச்சி விளைவிச்சு கதிர் முத்தி தலை சாஞ்சு நெல்லாகி களத்துக்கு வந்து நெல் அடித்த நெல்லில் சேர்க்குறோம் பார்த்தியா, அப்போ கொஞ்சம் களத்தில் விழுந்துடும். அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து அவிக்கிறோம்ல, அவிக்கும்போது அண்டால பாதி போயிடும் வெளியே. அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஆலையில் உமி நீக்கி அரிசி ஆகும்போது 10 போயிடும். அங்கே அரிசி நீக்கி மூட்டை போடும்போது அங்கே 100 போயிடும். அங்கே கடைக்கு வந்து பொட்டலமாக கட்டி எடை போடும்போது 10 போயிடும். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்து பாத்திரத்தில் கொட்டும்போது 10 போயிடும். பாத்திரத்தில் இருக்கிற திருப்பி என்னைக்கு வடிக்கிறதுக்கு ஆளாக்கு அரிசி எடுக்கும் பொழுது அதில் 10 போயிடும். அரிசியை களையும் போது சுத்தம் பண்ணும்போது அதில் 10 போயிடும். ஒலை வச்சு பொங்குனா பொங்கி வெளியே வந்து 10 அரிசி போயிடும். இப்படி இத்தனை இடத்துல தப்பிச்ச ஒரு அரிசி உன் இலை வந்து சேர்ந்துருக்கு, வாய்க்கு வராமல் கீழே விழுந்துடக்கூடாது, எடுத்து சாப்பிட்றானாராம். சொல்லிட்டு மகேந்திரன் சொல்லுவார், இந்த தத்துவத்தை சொன்ன என் மாமா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்குறவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. என் வாழ்க்கையில் பெரிய தத்துவமாக நான் நினச்சேன். அந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த என் மாமா ஒரு சாதாரண விவசாயி. இங்கே வெற்றி பெற்றவர்கள் பின்னாடி போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு இயக்குனர் மகேந்திரன் என்கிட்ட சொன்னார். ஓகேவா? அதுதான் முக்கியம். வெற்றி என்பதற்கு ஆல்ரெடி அளவுகோல். எந்த இடம், யாருக்கு எது வெற்றி இல்லையா? அப்படி எந்த வெற்றிங்கிற அளவு இல்லைங்கும்போது சம்பந்தப்பட்ட மனம் தான் வெற்றியை முடிவு பண்ணுது. இது வெற்றி உங்களுக்கு, இன்னொருத்தருக்கு வேற ஒன்று வெற்றி. இதுக்கு எல்லாத்தினோட என்ன செய்யணும்னா, தன்னுடைய சரியாக திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பருவத்தை கடந்துடுறோம். நம்ம எல்லாமே சரியாக வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்து மிகச் சரியான ஒரு கணவனோ மனைவியோ அடைவது என்பது இருக்குல்ல, அப்படி ஒன்று இருக்கா என்ன? அப்படி இருக்கவே இருக்காது. அவர் பேசிக்கிட்டு ஒரு தடவை சொன்னார், நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பர்சனாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பர்சன் ஆகிறது முயற்சி, ஆகவே முடியாது இல்லையா? எழுத்தாளர் சுஜாதா வந்து தன் மனைவிகிட்ட வயசானதுக்கப்புறம் ஒரு தடவை கேட்டாராம், என் மேலே உங்கள்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? கேட்டபோது சுஜாதா வயசு 75, மனைவி வயசு 70, ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படி கேட்டாராம். அவர் சொன்னால், கல்யாணமாகி வந்த புதுசில், அதாவது இவருக்கு வயசு 26, அந்த அம்மா வயசு 20, 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இந்த புதுசில் ஒரு பல்பை மாட்டுறேன்னு சொல்லி கீழே போட்டு உடச்சிட்டேன், நீங்கள் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க, சரி எப்படின்னாராம். நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஒன்றுமே கேட்காம மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, என்னை ஏன் நீங்கள் எனக்கு திட்டவே இல்லை அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஏது அந்த பல்பு கீழே விழுந்ததுக்கா அப்படின்னாராம். ஆமாம், எனக்கு 50 வருஷம் மனசுக்குள்ள கேள்வி, நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி இவர் என்னை திட்ட மாட்டேங்கிறாரு. என்னை திட்டியிருந்தா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன், என்னை திட்டலை நீங்கள் அப்படின்னு சுஜாதா சொல்லி முடிப்பார். நான் இன்று வரை என் மனைவியை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன்னாரு. 76 வயசில்
புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன்னு. அப்போ திருமண வாழ்வு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது தான். இவர்கள் எல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, விடுங்க, பண்ணிக்கங்க, வாங்க வந்து விழுந்துருங்க உள்ள, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அப்படின்னு. இவர்கள் விழாமல் போனதற்கு அவர்கள் தான் காரணம். நான் சொல்லுவேன், நீங்கள் காரணம் இல்லை, அவர்கள் தான் காரணம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அம்மா தானே சொன்னாங்க லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு எல்லா ஊசியும் போட்டுவிட்டு இப்போ வந்து ஐயோ அதெல்லாம் சரியாக வராது, கல்யாணம் பண்ணிக்கினா புள்ள பண்ணிக்காது. அதனால அது நடக்கணும், விரைவில் நடக்கட்டும். திருமணம் என்பது தமிழர்களுடைய வாழ்வில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. நான் மற்ற இனக்குடியவரை விடவும் என்ன அப்படின்னா இங்கே வந்து ரொம்ப இயற்கையோடு சேர்ந்த ஒரு திருமண முறையாக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற விஷயம் வச்சுக்கங்களேன். அதுவெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் திருமணத்தை இதை போல் உள்ள விஷயங்களுக்காக சொல்லி தள்ளி போட வேணாம். ஒரு காலகட்டம் வச்சுக்கோங்க, ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க, ஒரு ஆசை வச்சுக்கோங்க. அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது சரியாகலைன்னா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு விட்டுட்டு இதுக்கு வந்துடணும்னு வாழ்த்துறேன். எல்லார் வாழ்விலும் வளம் செழிக்கட்டும். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு புத்தகம் பரிசளிப்பது வழக்கம். கௌரா பதிப்பகம் வழங்கும் புத்தக பரிசு இந்த பக்கம் பரிசா பெறுறது. எங்கள் அண்ணங்கெல்லாம் வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, ஏன் அந்த அழுகிற வாழ்க்கை எனக்கு வேளான்னு நினைக்கிறேன், அதுக்கான பணத்தை சேர்த்துறேன்னு சொன்ன தம்பி. கௌரா பதிப்பகம் வழங்கும் புத்தகத்தை வந்து மிகச்சிறப்பாக பங்காற்றியதற்காக இந்த பிரபுது பரிசாக பெறுவர் யாருன்னா, அது கடல் நினச்சி குதிக்காமல் இருக்காதீங்க, கிணறு தான், குதிச்சிருங்க, எவனா ஒருத்தன் எழுப்பி விட்டுருவான் மேலேன்னு சொன்னவர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திக்கலாம், வேறொரு தலைப்பில் உரையாடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா தமிழா, கோபோர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் கோல்டு பிரியம் சன்ஃப்ளவர் ஆயில், கோப்ரோஸ்டட் பை தங்கமயில் ஜுவல்லரியின் மின்மினி டைமண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.